வணக்கம். நிஃப்டி ஏப்ரல் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் ஏப்ரல் 17, 2026 அன்று ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 8:41 ஏப்ரல் 17, 2026. இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்னென்னா, இப்போ நேற்றைய க்ளோசிங் இங்கே 24,195.80. கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் ஸ்லைட்டாக டவுனாக ஓப்பன் ஆகுது. அதாவது இப்போ வர்த்தகம் 24,170 என்ற நிலையில் வர்த்தகம் ஆகி கொண்டிருக்கிறது. இப்போ நேற்று என்னென்னா, ஒரு பாசிட்டிவ் திங் என்னென்னா, இது இந்த டெலிவரி பேஸ்டு இதில் 24,307 இன்ட்ரா வீக் பேசிஸில் கிராஸ் பண்ணிச்சேன். இது பாசிட்டிவ். அதனால் இது ஒரு ஏற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்ட்ரா வீக் ஏற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் ஏன் இந்த 24,390 என்ற நிலையிலிருந்து கீழே விழுந்தது? க்ளோசிங் 24,195.80 வரையும் விழுந்ததுன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் ஏதாவது அன்பைண்டிங் இருக்குமோ, செல்லிங் இருக்குமோ என்ற சந்தேகம் வலுக்கிறது. ரெண்டாவது, நேற்று 24,101 இது டெலிவரி பேஸ்டு சப்போர்ட்டை கிட்டத்தட்ட 24,114 வரை அப்புறம் லேசாக கொஞ்சம் ரீபவுண்ட் இருக்குது. அதனால் இப்போ இதை உடைக்குமா? அதுதான் கேள்வி. 24,101 உடைத்தால் அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இப்போ ஏற்றம் இருந்தால் 24,307 டெலிவரி பேஸ்டு இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையும் 24,307 கிராஸ் செய்யாது என்று நம்புகிறார்கள். இதை தொட்டவுடன் கீழே இறங்க வாய்ப்பு. அதே சமயம் கீழே 24,101 தொட்டால் மேலே ஏற வாய்ப்பு. இப்போ இங்கே தான் உங்களுக்கு ட்ரெண்டு ஒரு மதில் மேல் பூனை மாதிரி இருக்குது. இதை கிராஸ் செய்யுமா இல்லை இது உடைக்குமா? அதுதான் கேள்வி. இப்போ கிஃப்ட் நிஃப்டி குறைவாக வர்த்தகமாகி கொண்டிருக்கிறது. 24,101 ரீபவுண்ட் ஆகும் என்று எதிர்பார்க்கிறோம். இப்போ இந்த ரீபவுண்டு ஆகாமல் 24,101 உடைத்தால் சரிவு 23,920 வரை சரிவு தொடர வாய்ப்பு. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். சரி, ஏற்றம் இருந்தால் இப்போ இது நேற்று டெலிவரி பேஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் 24,307 கிராஸ் செய்ததனால் இன்ட்ராவீக் பேசிஸில் ஏற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்றம் இருந்தால் 24,307, 24,390 இதை தொட்டவுடன் கீழே இறங்க வாய்ப்பு. சரி, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிச்சு. சரி, இப்போ 24,101 உடைத்தால் 23,920 வரை என்றும் வரும் என்று சொல்லியிருந்தோம். இதையும் உடைத்தால் பெரிய செல் ஆஃப் 23,644 வரை இருக்கும். ஆனால் அதே சமயம் 23,644க்கும் 23,368க்கும் இடையில் வந்தால் டிப் பையர்ஸ் அவங்க ரெடியாக இருக்காங்க. அவங்க வாங்கிடுவாங்க. இதுதான் எதிர்பார்க்கும் நிலைமை. சரி, இப்போ ஏற்றத்தில் இப்போ நான் என்ன சொன்னேன், 24,390க்கும் 24,307க்கும் தொட்டால் இப்படி கீழே இறங்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தேன். ஏற்றம் வர வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்னா, இந்த நிலைகளை கடக்கணும். கடந்தாலும் பெரிய தடை 24,472 இருக்கிறது. இங்கே திரும்பவும் இறக்கம் வர வாய்ப்பு. இதை தாண்டினால்தான் உங்களுக்கு எதிர்பாராத ஏற்றம் ஏற்படும். எப்படின்னா 24,748 வரை ஏற வாய்ப்பு. அதே சமயம் இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா 24,748, 25,024 என்ற நிலைகள் கிடைத்தால் நீங்கள் டெலிவரி இதெல்லாம் விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதுதான் நிலைக்கு. இதுக்கு தகுந்தப்போ உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். மறவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானை அழுத்துங்கள். பெல் ஐக்கானை அழுத்தும் போது புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும். மற்றும் எங்களது ஃபேஸ்புக் தளத்தையும் மறவாமல் ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.